தூரம் இன்னும் தூங்கணும். ப்ளீஸ் இந்த புள்ளியை பார்த்தா பாவம் ப்ளீஸ் ப்ளீஸ் அரிசே ப்ளீஸ் ப்ளீஸ் தம்மா நாளைக்கு வாரிசே உன் பிள்ளையா பாதை தூங்க. நீ தூங்கிட்டா ஏந்திரிக்க மாட்டாரு சீக்கிரம். நான் எழுந்திரிச்சிடும். ப்ளீஸ் அரிசே. ஹாய் மை டியர் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இவ்வளோ நேரமாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தது ஆரிஸ் கிட்டே வந்து நான் ரொம்ப நேரமாக கேட்டேன். அவள் எப்பவுமே சஹார் பண்ணிவிட்டு தூங்கிடுவான். அப்படி தூங்கிட்டா ஸ்கூலுக்கு ஏந்திரிக்கவே ரொம்ப லேட் ஆகிடும், 9 o'clock மேலே ஆகிடும். அதனால் தூங்காதடான்னு சொல்லி ரொம்ப நேரம் கேட்டால் அவன் கேட்குற மாதிரியே இல்லை என் பேச்சை. சரின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்து நான் இந்த செடி எல்லாத்தையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு துணி எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு சரி நெக்ஸ்ட்டு கோழி கொண்டு வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். கோழி வந்து நாங்கள் ஒரு 70 கோழி வாங்கினோம். குட்டி கோழி தான் வாங்கினோம். ஆனால் வந்து சடனாக என்னென்னு தெரில, ஒரு 4-5 நாள்லேயே எல்லா கோழியுமே வந்து இறந்துடுச்சு. அப்புறம் ஒரு 9 கோழி இருந்துச்சு, கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக வளர்ந்துருந்துச்சு. அதை எப்போயாவது காப்பாற்றி கொண்டு வந்துடலான்னு பார்த்தா எப்படி தான் சடனாக ஒரு 3-4 கோழி வந்து தொலைஞ்சிட்டே இருந்துச்சு. எப்படி தொலையுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இறந்தப்போ கூட ஓகே, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். சடனாக எப்படி காணாமல் போகுது அப்படின்னு தெரியாமையே ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு ஒரு நாள் சொல்லிட்டு இஃப்தாருக்கு ரெடி பண்ணுறதுக்காக கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தப்போ பூனை மட்டும் அந்த கூண்டு பக்கத்தில் உட்காந்துருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் யோசனை வந்துச்சு, ஒரு வேளை பூனை வந்து பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து வெறும் 5 கோழி மட்டும்தான் இருக்குது. சரி அதையாவது நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோழி கூண்டெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கு ஃபுட் எல்லாத்தையும் போட்டுட்டு நான் வந்து கோழி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டேன். பாருங்கள், இந்த சைஸில் மட்டும்தான் இருக்குது. இது ஓகே தான், ஓரளவுக்கு நார்மலாக ஆக்டிவாக இருக்குது. இதை விட ரொம்ப குட்டி சைஸில் தான் வாங்கினோம். ஒரு 1 வீக் பேபி தான் வாங்கியிருந்தோம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா வளர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது தான் வந்து கோழி எல்லாமே ஒரு 4-5 கோழி காணோம். ஸோ அதுவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்படி காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பூனை தான் வந்து பிடிச்சிருக்கும் போல். என்னவோ இதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துருச்சுன்னா ஓகே தான். கொஞ்சம் லைட்டெல்லாம் போட்டோன்னே இவங்க எல்லாம் சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம இது உள்ளே விட்டால் தான் வந்து நார்மல் ஆவாங்களே. இந்த வேலையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்னுடைய வேலைக்கு நான் வந்து கிளம்பிட்டேன். இங்கே பாருங்கள், நான் இந்த அட்டை வச்சுருக்கேன்ல, இந்த சைட்லேருந்து தான் பூனை வந்து உட்காந்து எடுத்துகிட்டு இருந்துச்சு போல். அதனால் சரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு துணியெல்லாம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் கொஞ்சம் மடிச்சுட்டு பசங்களை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பிட்டேன். அவனுங்களும் கிளம்பிட்டானுங்க. பாய் ஸ்கூலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.